ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்களும் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகள் அடிச்சு எழும்பணும். அதுக்கு என்ன வழி? கர்த்தருக்கு காத்திருக்கணும். எப்படி கழுகு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உயரமான ஒரு இடத்துல போய் அமர்ந்து அவரு காத்திருக்கிறதோ, ஒன்னா பழைய காரியெல்லாம் உதிர்த்து புதுசு வருவதற்கு காத்திருக்கிறதோ, அதே மாதிரி நாம் கர்த்தருடைய பாத்துல காத்திருக்கணும். நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு. அப்போ வேண்டாத காரியத்தெல்லாம் உதிர பண்ணுகிற தேவன் அவர். ஆண்டவர், இந்த கோபம் வருது, இச்சை வந்துடுது, எரிச்சல் வருது, இந்த மாதிரி காரியெல்லாம் இருக்குன்னு அறிக்கையிடும் போது அதெல்லாம் நம்ம விட்டு விலக பண்ணி புதிய சுபாவம், அன்பு, தாழ்மை, சமாதானம், மனதுருக்கம், ஒரு புது பலன், இதெல்லாம் ஆவியான நமக்குள்ளே உருவாக்கி ஒரு புது மனிதனாய் பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருக்கிறவங்க தான் புது பலன் அடைய முடியும். அப்போ பழைய பலவீனம் நீங்கி புது பலன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவை. நீங்க பலவீனப்பட்டிருக்கிற உணர்றீங்களா? சரீரத்துல இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறீங்க. முன்னால மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னால மாதிரி வசனத்தை தியானிக்க முடியல, முன்னால மாதிரி ஊழியம் செய்யல, முன்னால மாதிரி சர்ச்சுக்கு ஆவலோடு போறதில்லை. இப்ப கடமைக்காக, பேருக்காக, வேண்ட வெறுப்போட மாற்றம் தெரியுதில்ல, பலவீனப்பட்டுட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில புது பலன் அடையணும். அதுக்கு தான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம தினமும் அதிகாலையில காத்திருந்து ஜெபித்த பலன் அடைஞ்சிட்டா அப்படி போய்கொண்டே இருக்கலாம். நீங்க அதெல்லாம் விட்டு பலவீனப்பட்டுட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருக்காய் ஒதுக்கி காத்திருங்க. சில மணி நேரங்கள் வசனத்தை தியானித்து ஜெபிங்க. உடனே ஒரு புது பலன் வரும். சோர்வெல்லாம் மாறிடும், பலவீனங்கள் நீங்கிரும்.